புத்துணர்ச்சியில் அதிமுக ஏர்போர்ட் பகுதி சார்பில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. திமுக கட்சியிலிருந்து விலகி அதிமுக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட சார்பில் ஏர்போர்ட் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வயர்லெஸ் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், போனவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள், அவர்களை பற்றி பேசவும் வேண்டாம். அவர்களை பேசினால் நம்மில் நாமே மண்ணை அள்ளி போட்டதற்கு சமம். ஆகவே போனவர்களை விட்டுவிடுங்கள். யாரும் பொதுவெளியில் அவர்களை திட்ட வேண்டாம். நாம் நமது கடமையை செய்வோம். மீண்டும் கழகத்திற்கு புத்துயிர் ஊட்டுவோம். எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி அமைய அனைவரும் பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் மாநகர செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் டி ரத்னவேல், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கவுன்சிலர் அரவிந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளராக KC பரமசிவம், இணை செயலாளர் ஜாக்குலின் பொன்னர், மாநகர மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் தென்னூர் அப்பாஸ் மற்றும் அப்பா குட்டி என்ற அப்துல் ரஹ்மான், சுரேஷ் குப்தா, ஏர்போர்ட் பகுதி கழக பொருளாளர் ஜெகன். மாணவருக்கும் முதற்கனே நன்றி கலந்த வணக்கத்தினை. கரண்ட் கட்டு இன்னைக்கு பார்த்தா கரண்ட் கட்டு எங்க பார்த்தாலும் ஆபீஸ் போனா கரண்ட் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லை, இந்த ஏரியாவில் இல்லை, அந்த ஏரியாவில் இல்லை. எப்படி மாற்றம் சொல்லுங்க? அதுக்கு சரியான முறையில் அந்த அமைச்சர் பதில் சொல்ல தெரியல. இல்லை யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்படி பேசலாமா? ஏரியாவில் ஆஃப் பண்ணா அது எப்படி தமிழ்நாடு முழுக்கவா இருக்கு? இந்த நிலை போக போக பார்த்தா நான் அவரோட பழகுங்க நிச்சயமா சொல்றேன், அவரு கட்சியை விட மாட்டாரு. உங்களுக்காக கட்சியினுடைய அஸ்திவாரமா நிற்பார். ஆனா அந்த அஸ்திவாரத்துக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது நீங்க தான். இந்த பகுதி கழகம் தான். இந்த பகுதி கழகம் மட்டும்தான் இந்த கூட்டத்தை நம்ம கூப்பிடுறோம். ஏன் வேற பகுதி கழகத்துக்கு வர வேண்டாம்? இந்த பகுதியில் என்ன நடந்துச்சு? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்யவர் உட்கார்ந்துருக்காரு, நாம அவரை பார்க்கணும். பல மாதம் தானே இருக்காரு. பழைய கட்சியிலிருந்து புதுசா வந்த கட்சிக்காரர் வரைக்கும் எதுக்காக நம்ம பார்க்கணும்? அவங்களோட ஒரு கலந்துக்கணும். அப்பதான் இந்த கட்சியை செய்யணும். எலெக்ஷன் நிற்கக்கூடிய கட்சி. இந்த மாவட்ட கழக செயலாளராக இருந்தாரு, அவர் விட்டுட்டு அப்படியே அவர் போயிட்டாரா இல்லையா? ஏற்கனவே செய்ய தெரியாது, தெரிஞ்சும் தெரியாம அறமுறையில பாதி பண்ண கட்சி வச்சது மாதிரி என்ன செய்யணுமே தெரியாம அவ்வாறு அவர் போயிட்டாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அதை சரி செய்து அதையும் நம்ம செய்து வரக்கூடிய இடைத்தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் யாரை அறிவித்தாலும் கிழக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக ரெட்டலை சின்னம் மறக்கவே மறக்கக்கூடாது. இந்த சின்னம் இந்த வாக்கை சரி செய்வது எப்படி? வாக்கை சரி செய்யணும். நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அம்மா பார்த்து 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 திட்டங்களை செஞ்சு நமக்கு வளர்றாங்களா இல்லையா? நம்ம பிள்ளைங்க படிப்பதிலிருந்து எல்லா வகையிலும் பிரசவத்துக்கு இருந்தாலும் சரி, பிள்ளைங்க படிப்பா இருக்கட்டும், ஸ்கூல் பேக்கா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், சரியா அவங்க உங்களோட வேலை பார்ப்பாங்க. இதுல இந்த கோஷ்டி பூசல் அதெல்லாம் இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. இனிமேல் இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் இனிமேல் நாம கட்சியை வளர்க்கணும். நாம கட்சிக்காரங்களோட பழகணும். வட்டக்கழக நிர்வாகிகள் அவங்களோட ஒன்னா டீ சாப்பிடணும். அப்படி யார் வட்ட செயலாளர் இருக்கிறீங்களோ அவர்கள் தான் உழைச்சி நாம இந்த கட்சியை நிறுத்த முடியும். நீங்க தவறான முறையில வராம இந்த வட்ட செயலர் அந்த பொறுப்புக்கு தான் எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்க அண்ணன்டையே பரிந்துரை செஞ்சு வேற பதவி கூட போயிடும், தப்பு கிடையாது. ஆனா வேலை செய்யற மாதிரி இருக்க வட்ட செயலாளர் தான் இனி கட்சிக்கு தேவை. ஏன்னா அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையை சரி செய்தால் மட்டும்தான் நாம வெற்றி பெற முடியும். ஏன் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம எதுக்காக போய் இந்த கூட்டத்தை போறோம்னா அந்த பகுதியில என்ன மாதிரி நிலைமை அதை சரி செஞ்சுட்டு அந்த
அந்த பள்ளி இந்த வியாழக்கிழமையோட முடியுங்க. வியாழக்கிழமையோட எல்லா பகுதியும் நிறைவு செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம எங்க போக போறோம்னா ஒவ்வொரு வார்டுக்கும் போவோம். ஒவ்வொரு வட்ட செயலாளரும் இந்த 61 61 ஏன்னா ரெண்டையும் சேர்த்தாலாம் இல்லை, 61 61 மட்டும்தான் வரணும். காலையில ஃபுல்லா உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கலாம், வேலைக்கு போறவங்க எல்லாம் செய்யலாம். சாயந்தரம் மாலை நேரத்துல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வார்டு 61 61 நேரம் வந்து வேற வட்ட நிர்வாகிகள் வராங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த வார்டுல என்ன நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த வட்ட நிர்வாகிகளோட நம்ம கலந்துக்கிட்டு அவங்களோட பேசி அவங்களுடைய திறமை என்ன இருக்கு, நல்லது என்ன இருக்கு, அவங்களோட கலந்துக்கிறதா ஒரு மாவட்ட கலை செயலாளர், மாநில பொறுப்பு இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் எல்லாரும் தான் வரும். கரண்ட் கட்டு இன்னைக்கு பார்த்தா கரண்ட் கட்டு எங்க பார்த்தாலும் ஆபீஸ் இல்லை, வீட்டுல கரண்ட் இல்லை, இந்த ஏரியாவில் இல்லை, அந்த ஏரியாவில் இல்லை. எப்படி மாற்றம் சொல்லுங்க? அதுக்கு சரியான முறையில அந்த அமைச்சர் பதில் சொல்ல தெரியல. அதையும் நம்ம செய்தது வரக்கூடிய இடைத்தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் யாரை அறிவித்தார் கிழக்கு சட்டமன்ற சொல்லி அதிமுக ரெட்டல சின்னம் பார்க்கவே பார்க்கக்கூடாது. இந்த சின்னம் இருந்து நமக்கு நம்மளே நினைக்கிறேன் எல்லாருமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளுமே வடக்கு தெற்குல வட்ட செயலாளர்கள்லாம் ரொம்ப வயதானவங்க வருது. அதனாலதான் வந்து வாக்கு சேகரிக்க முடியல, அவங்களால வேகமா போய் சேருது. இப்ப பார்க்கறப்பதான் தெரியுது எல்லாமே 35 வயசுல வட்ட செயலாளர். இந்த பதவிங்கிறது மிக 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 முக்கியமான பதவி, பெரிய பதவி. இந்த பதவிக்கு ஒரு உணர்வு வேணும், அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். இந்த இடத்துக்கு நமக்கு கொண்டு வந்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் போட்டுட்டார். அந்த பதவி எப்படி வந்துச்சோ யார் மூலமா பரிந்துரை பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா நீங்க வட்டச்செயலாளர் ஆயிட்டீங்க. அந்த வட்டச்செயலாளர் ஆனா அந்த உணர்வு வரணும். முதல்ல அந்த உணர்வு அடிப்படை இருந்தா மட்டும்தான் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி செயல்படுத்தணும், யார் இந்த ஓட்டு கேட்கணும், எந்த தெருவில் ஓட்டு கேட்கணும், இந்த வீட்டுல யார் இருக்கிறா அப்படிங்கிறத வரைக்கும் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சொல்ல மாவட்ட கழகம் ரெடியா இருக்கு. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல திருச்சியினுடைய மாமன்றம் மட்டும் இல்ல மாநகராட்சியுடைய மேயரை நம்ம பிடிப்போம். அது என்ன மாதிரி வந்து வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் 2003 வந்துச்சு. ஆனா நாங்க வேலை பார்த்தது கை தட்டணும், சார்பு போட்டோம், அதுக்கு நாங்க வரல. கட்சி நல்லா இருக்கணும், எடப்பாடியோட கை ஓங்கி இருக்கணும். நமக்கு பிராண்டே எடப்பாடியார் முகம் தான். அம்மாவுக்கு பிறகு நம்மளுடைய பிராண்ட் யார் சொல்லுவோமோ எடப்பாடியோட முகம் தான். அந்த எடப்பாடியோட முகத்தை நாம காமிச்சு இப்ப நம்ம என்ன பெரிய தோல்வியே கண்டது. கிட்டத்தட்ட ஒரு கோடி பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பால் நாம செய்யணும். அந்த எண்ணங்கள் வரணும். இவ்வளவு பெரிய ஆரம்பம் மாதிரி கட்சி, 50 ஆண்டு கட்சி, அந்த கட்சியில வட்ட செயலாளர் வந்தா எவ்வளவு பெருமை நினைச்சு பாருங்க. அந்த பொறுப்பை சும்மா வச்சுக்கிறது எனக்கு அது வரல, எனக்கு பொறுப்பா வேலை செய்யறாங்க. அண்ணன் அமைப்பு செயலாளர் செய்கிறார், முன்னாள் மாவட்ட செயலர் செய்கிறார், அண்ணன் செய்கிறாங்க. நம்மளோட வேட்பாளர் வந்து உங்களுக்கு தான் தெரியும். இப்ப கடந்து கொடுக்க தேவையில்லை. நாம உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இதெல்லாம் செய்யணும். அப்பதான் இதை செயல்படுத்த முடியும். நான் பல பகுதி கூட்டங்களில் சொல்லிக்கிட்டே வந்தேன். நம்ம அவரோ ஏதோ ஒரு வேலையில காலம் ஆயிட்டாங்கன்னா உடனே 15வது வட்ட காலம் அப்போ போறப்ப நடந்து போறக்கூடிய திமுக என்ன நினைப்போம், அப்ப நாம அவங்களோட இருக்கணும், அப்ப அவங்களோட பயணம் பண்ணணும். என்ன நடக்குது அந்த வார்த்தை, அதோட நமக்கு என்ன வேலை? நான் சொல்ல புரியுதுங்களா? அதோட என்ன வேலை? பகல்ல வேலை பார்க்கணும், தொழில் போவீங்க. நாம நடக்கிறத உடனே போடணும். வாட்ஸ்அப்ல அண்ணா இவர் இறந்துட்டாரு, எப்போ வந்தீங்க, என்னை நீங்க தொண்டு